Hello friends, welcome to enlighten class. இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற சில SR/No questions பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உனக்கு புரியுதா? Do you understand? Do you understand? ஆமா, எனக்கு புரியுது. Yes, I understand. Yes, I understand. இல்ல, எனக்கு புரியல. No, I do not understand. No, I do not understand. நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்கணும்னா will you come tomorrow? will you come tomorrow? அப்படின்னு கேட்கணும். ஆமா, நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா yes, I will come tomorrow. yes, I will come tomorrow அப்படின்னு சொல்லணும். இல்ல, நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா no, I will not come tomorrow. no, I will not come tomorrow அப்படின்னு சொல்லணும். நான் சினிமாவுக்கு போலாமா அப்படின்னு கேட்கணும்னா shall I go to cinema? shall I go to cinema? அப்படின்னு கேட்கணும். ஆமா, நீ போகலாம் அப்படின்னு சொல்லணும்னா yes, you can go to cinema. yes, you can go to cinema அப்படின்னு சொல்லணும். இல்ல, நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா no, you should not go to cinema. no, you should not go to cinema அப்படின்னு சொல்லணும். நீங்க எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா can you bring me a cup of coffee? can you bring me a cup of coffee அப்படின்னு கேட்கலாம். ஆமா, நான் உங்களுக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லணும்னா yes, I can bring you a cup of coffee. yes, I can bring you a cup of coffee அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லணும்னா no, I cannot bring you a cup of coffee. no, I cannot bring you a cup of coffee அப்படின்னு சொல்லணும். நான் என் காரை இங்க நிறுத்தலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு shall I park my car here? shall I park my car here? அப்படின்னு கேட்கலாம். ஆமா, நீங்க இங்க உங்க காரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கு yes, you can park your car here. yes, you can park your car here அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நீங்க உங்க காரை இங்க நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா no, you should not park your car here. no, you should not park your car here அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்குமா அப்படின்னு கேக்குறதுக்கு do you like oranges? do you like oranges அப்படின்னு கேட்கலாம். ஆமா, எனக்கு ஆரஞ்சு பழங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு yes, I like oranges. yes, I like oranges அப்படின்னு சொல்லணும். இல்ல, எனக்கு ஆரஞ்சு பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு no, I don't like oranges. no, I don't like oranges அப்படின்னு சொல்லணும். உனக்கு உறுதியா தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா are you sure? are you sure? அப்படின்னு கேட்கணும். ஆமா, நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு yes, I am sure. yes, I am sure அப்படின்னு சொல்லணும். இல்ல, எனக்கு உறுதியா தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு no, I am not sure. no, I am not sure அப்படின்னு சொல்லணும். அவர் டிவி பார்க்கறாரா அப்படின்னு கேக்குறதுக்கு is he watching TV? is he watching TV
அப்படின்னு கேட்கலாம். ஆமா, அவர் டிவி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லணும்னா எஸ் he is watching TV. எஸ் he is watching TV அப்படின்னு சொல்லணும். இல்ல அவர் டிவி பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு no he is not watching TV. no he is not watching TV அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தூக்கமா வருதா அப்படின்னு கேக்குறதுக்கு are you feeling sleepy? are you feeling sleepy அப்படின்னு கேட்கணும். ஆமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு yes I am feeling sleepy. yes I am feeling sleepy அப்படின்னு சொல்லணும். இல்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லணும்னா no I am not feeling sleepy. no I am not feeling sleepy அப்படின்னு சொல்லணும். நீங்க உங்க ப்ராஜெக்ட முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா have you completed your project? have you completed your project அப்படின்னு கேட்கணும். ஆமா நான் என்னோட ப்ராஜெக்ட முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு yes I have completed my project. yes I have completed my project அப்படின்னு சொல்லணும். நான் என் ப்ராஜெக்ட இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு no I have not completed my project. no I have not completed my project அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and thanks for watching.